இப்பெல்லாம் அதிகமா இந்த மாதிரி செங்கல்ல வச்சு தான் காங்கிரீட் போடுறாங்க. இதுக்கு பேரு ரெயின்ஃபோர்ஸ்டு பிரிக் காங்கிரீட் ஸ்லாப் அப்படின்னு சொல்றாங்க. நாம எப்போதும் போல சாதாரணமா கம்பி கட்டி அதுக்கு மேல காங்கிரீட் கலவையை கொட்டி ஸ்லாப் போட்டோம்னா அதுக்கு பேரு ஆர்சிசி, அதாவது ரெயின்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் காங்கிரீட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அந்த மெத்தேட்ல காங்கிரீட் போடும்போது செலவு அதிகமாகுது. அதே செங்கல்ல வச்சு அதுக்கு மேல காங்கிரீட் போடும்போது காங்கிரீட் கலவையோட வால்யூம் குறையறதுனால செலவு குறையுதுன்னு சொல்றாங்க. ஆனா செங்கல் வாங்குற செலவு அதிகமாகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு புதுசா தயார் பண்ண முழு செங்கல்ல வாங்கணும்னு அவசியம் இல்லை. எங்கேயாவது ஒரு வீட்டை இடிக்கிறாங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருந்து எடுக்கிற பழைய செங்கல்ல கூட குறைஞ்ச விலைக்கு வாங்கி இந்த காங்கிரீட் போடுறதுக்கு பயன்படுத்தலாம். இதனால தான் இந்த மெத்தேட செலவு குறைச்சலான மெத்தேட்னு சொல்றாங்க. ஆனா இதுல ஆர்சிசி மாதிரி கம்பி கட்டிட்டு அந்த கம்பிகளுக்கு இடையில இந்த செங்கல்ல வச்சு அதுக்கு மேல முக்கா ஜல்லி போடாம அரை ஜல்லி பயன்படுத்தி கலவையை போட்டோம்னா அந்த செங்கலுக்கு இடையில ஈஸியா இறங்கிடும். இதனால எல்லா இடத்துலயும் காங்கிரீட் நல்லா பரவி ஸ்ட்ராங்கா இருக்குமா. ஆனா இதுல ஒரு கண்டிஷன் என்னன்னா அந்த செங்கல்ல விட 1.5 இன்ச்சு கூடுதலா நாம காங்கிரீட் போடணும். ஆனா இந்த ஆர்பிசி ஸ்லாபை வீடுகளுக்கு மட்டுமே பயன்படுத்த முடியும். பெரிய பெரிய அபார்ட்மெண்ட் மாதிரி உள்ள இடங்களுக்கு இதை பயன்படுத்த முடியாது.